தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, அண்ணே என்னென்ன டெல்லியில் 2500 அதை தாண்டி தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருன்னே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது, நாம் கொடுப்பது காணிக்கை. திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர் நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல நேத்து அண்ணன் சொன்னாரு, அண்ணன் கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்ன கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான். அது கூட திமுக காரன் என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மார்க்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு. திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம், அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும், நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை. ஒரு மொழியை படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை பாருங்க ஐயா, கடந்த 4 ஆண்டுகள்ல பட்ஜெட்டை மட்டும் பாருங்க. 4 ஆண்டுகள்ல பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் 4 ஆண்டுகள் எவ்வளவு வந்திருக்குன்னா 2021-22 32,599 கோடி தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட். 2022-23 36,895 கோடி. 23-24 40,299 கோடி. 24-25 44,000 கோடி. அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் பெரியோர்களே தாய்மார்களே பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 4 வருஷத்துல மட்டும் 1,53,000 கோடி ரூபாய். இந்த 2,100 கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. 1,53,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட். நாம கேட்கிறோம், எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. நீங்க தான் சொன்னீங்களே ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3 லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எங்கயா கொடுக்கல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் மக்கள் அரசு மரத்துக்கு கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே, எங்கயா பில்டிங்கை காணா? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். நான் எப்படி 52% பள்ளியில மட்டும்தாங்க ஐயா 35 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல. எங்கன்னு கேட்டா மோடி அவர்கள் 2,190 கோடி கொடுக்கல. ஏயா 1,53,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை தாயினுடைய மக்கள், விவசாய பெருமக்களுடைய மக்கள் 3 மொழி படிக்க கூடாது, அவங்க 2 மொழி தான் படிக்கணும், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். நேத்து அண்ணன் இந்த 2G புகழ் ஆர் ராஜா சொல்றார், இந்த ஹிந்திக்காரனே ஹிந்தி படிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து குப்பை கொட்டிட்டு இருக்கான். ஐயா உழைச்சுதாங்க ஐயா சாப்பிட்றான். ஹிந்திக்காரன் உழைச்சுதானங்க ஐயா சாப்பிட்றான். ரோட்ல பிச்சையார் எடுக்கிறாங்களாங்க ஐயா. யாராவது ஹிந்திக்காரன் இங்க வந்து நம்ம கிட்ட வேலை செய்யறாங்கன்னா உழைச்சு வேலை பார்த்து அவன் இங்க இந்த ஊர்ல வாழ்றான். நம்ம ஊரை எப்பவும் தப்பாக எந்த இந்திக்காரனும் பேசினதே கிடையாது. யாராவது ஒரு இந்திக்காரன் வட இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டை பத்தி தப்பா நீங்க பேசி பார்த்திருக்கீங்களா? ஆனா இவனுக்கு அரசியலே நம்மை பற்றி தப்பா பேசாதவங்கள இவங்க இங்கிருந்து பான்பராக் வாய ஹிந்தி தெரிஞ்சா டாய்லெட் மட்டும்தான் கட்டலாம், இதெல்லாம் இங்கிருந்து இவங்க பேசுறாங்க. யாராவது ஹிந்தி தெரியக்கூடிய நாட்டுல யாராவது ஒருவர் நம்முடைய தாய் திரு தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா? தாய்மார்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் இந்த மேடையில இருந்து நான் சொல்றேங்கம்மா. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம். அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேர் பிஜேபி ஆட்சிங்கம்மா. அஸ்ஸாம்ல 37 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை அஸ்ஸாம்ல எவ்வளவு கொடுக்கிறோம், அதெல்லாம் ஒன்னொன்னா பார்த்துட்டு வரலாம்.
அசாம்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஒரு தாய்க்கு 830 ரூபாய் கொடுக்கறோம் அசாம். மத்திய பிரதேஷ்ல 1,30,00,000 பேர்த்துக்கு 1,250 ரூபாய் மாசம் கொடுக்கிறோம். மகளிர் உரிமை தொகை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மத்திய பிரதேச மாநிலத்தில் 1,250. சத்தீஸ்கர்ல 80 லட்சம் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம். சத்தீஸ்கர்லங்கம்மா 80 லட்சம் மகளிருக்கு 1000. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1,80,00,000 தாய்மார்களுக்கு 2,100 ரூபாய் கொடுக்கிறோம். நாளை காலை 11 மணிக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பேற்க இருக்கின்றார். முதல் கையெழுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு மாதம் 2,500. தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, அண்ணே என்னென்ன டெல்லியில் 2,500, அதை தாண்டி தானே நாம கொடுக்கணும். நம்முடைய தாய்மார்களுக்கு நாம செய்யலைன்னா யாருன்னே செய்வாங்க. இவன் உரிமை தொகைன்னு சொல்றான். நம்ம உரிமை தொகை இல்லைங்க, நம்ம கொடுப்பது, நாம் கொடுப்பது காணிக்கை. தாய்மார்களுடைய உழைப்பிற்கு பாரதிய ஜனதா கட்சி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்கள் ஆட்சியில அமர வைக்கும் பொழுது 2,500 தாண்டி பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். நான் சொல்லிங்க, இந்த பெரியவர் சொல்றார் மோடி கேரண்டி.